வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி யோராசா கனகரஞ்சினி. இன்றைய இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு புதிய நிர்வாக தெரிவினை மேற்கொள்வதற்காக 8 மாவட்டங்களிலும் இருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உப செயலாளர் உட்பட 8 மாவட்டங்களிலும் இருந்து வருகை தந்து இந்த நிர்வாக தெரிவினை இன்றைய தினம் இந்த இடத்திலே மேற்கொண்டுள்ளோம். ஏற்கனவே வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட செயலாளராக இருந்த திருமதி ஆனந்த நடராஜா லீலாதேவி 2 வருட காலங்களுக்கு மேலாக எங்களோடு இணைந்து செயல்பட அமைக்கும் அவருக்கு பல வழிகளிலும் அவரை நாங்கள் இணைத்து செயல்படுவதற்கு முயன்ற போதும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இப்போ குறுகிய நாட்களில் கூட அவரோடு பேசி அவருடைய அனுமதியையும் அவரை இதில் இணைத்து கொண்டு நாங்கள் பயணிக்கிறதுக்கும் நாங்கள் எவ்வளவோ பிரியாச்சித்தம் செய்தும் அவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆகையால் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை பெறுவதற்கு சர்வதேசத்தினூடான உண்மை நிலைமையை கண்டறிந்து சர்வதேசத்தினூடான நீதியை பெறுவதற்கு எங்களுக்கு சரியான ஒரு கட்டமைப்பும் நிர்வாக ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பதை. ஆகவே இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே செயலாளராக சிவானந்தன் ஜெனிதா அவர்களையும் உப தலைவராக யோராசா கனகரஞ்சினியை மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதைவிட உபதலைவராக அமலநாயகி வள்ளிபுரம் அமலநாயகியையும் தெரிவு செய்து கொண்டு உப செயலாளராக செபஸ்டியான் தேவியம்மாவை திருவண்ணாமலை மாவட்ட தலைவி அவையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். பொருளாளராக கதிராமநாதன் கோகுலவாணி அவை ஏற்கனவே அதில் தான் இருந்திருக்கிறார். ஏகமனதாக எல்லோராலும் ஏற்கப்பட்டு இதுதான் ஒரு நிர்வாகம் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்துக்கான நிர்வாகம் இதுதான் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கான இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான லெட்டர் பிராண்ட் இதை இந்த நிர்வாகம்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து கையாளும் என்பதையும் இந்த லெட்டர் பேட்டையோ இந்த பிராங்கியோ வேறு யாரும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராவதாக இருந்தாலும் சரி இதை இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து பயன்படுத்த முடியாது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் எங்கே இருக்கின்ற அமைப்புகளோ அல்லதால் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறவர்களுக்கோ எங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறவர்களுக்கோ அதைவிட புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இதனை நாங்கள் தெரிவிப்போம். இன்றைய தினத்திலிருந்து இதுதான் நிர்வாகம், இதுதான் கட்டமைப்பு, இதுதான் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கம் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளுகின்றோம். நாங்கள் எங்களுடைய இந்த தூர நோக்கு பயணமானது 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் தனித்துவமாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அந்த நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் இயக்கி ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு காலமும் பயணித்த வேளையில் இந்த 2 வருட காலமாக எங்களுக்கு எங்களுடைய போராட்டத்தை நலிவடைய செய்வதற்காக பல வழிகளிலும் பல பேர் முயற்சி எடுத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள். அமைப்புகளாக இருக்கலாம் சரி, நிறுவனங்களாக இருக்கலாம் சரி, அல்லது தூதுவர் ஆலயங்களாக கூட இருக்கலாம். உண்மையாகவே எங்களுடைய இந்த போராட்டத்தை நலிவடைய செய்கிறதுக்கு எங்களுக்கு உயிருக்கு மேலான இந்த உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கான நீதி கிடைக்க வேணும். அதுக்காக நாங்கள் மீண்டும் இந்த புதிய நிர்வாகத்தினூடாக பயணித்து எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறி இதுதான் நிர்வாகம். ஏனென்றால் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற அறிக்கைகள், நாங்கள் வெளியிடுகின்ற பேசுகின்ற விடயங்கள் ஒரு தரப்பால் அங்கே சர்வதேசத்தில் பேசப்பட வேணும். பல தரப்புகளாலும் போனால், தனிப்பட்ட நபர்களால் போனால் அது எங்களுக்கான கால இழுத்தடிப்பையும் எங்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறதையும் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டமானது இந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாகத்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து இயங்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் உங்களுக்குள்ள இந்த பிளவுகள் வந்தது? என்ன காரணம்? உண்மையாகவே நாங்கள் ஒருமித்து பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக ஒருமித்து 8 மாவட்டத்தை ஒன்றிணைத்துத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சூழலில் இந்த ஆட்சி மாற்றம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது என்று நான் யோசிக்கிறேன். எங்களுக்குள்ளான
இப்படி அவர்களை நலிவடைய செய்து உண்மையாகவே ஒரு சரியான ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட எங்களுடைய இந்த நிர்வாகத்தை சீர்குலைச்சது யாருன்றே எங்களுக்கு அறிய முடியாமல் இருக்குது. அரசு நாங்கள் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டம் ஒரு தனித்துவமான போராட்டம். எங்களுடைய வலிகள் வேதனைகள் நாங்கள் சிந்திய இரத்தங்கள் இன்னும் காய இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்றதை நாங்கள் அறிய முடியாமல் இருக்கிறோம். இன்று வருவார் நாளை வருவார் என்று நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வாசலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது தென்பகுதியில் இருக்கிறவர்களும் வடபகுதியில் இருக்கிறவர்களுக்கும் இந்த இழப்புகள் ஒன்றுதான் என்று பேசப்படுகிறதையும் நாங்கள் ஒரு வலையமைப்புக்குள்ளே தான் இயங்கிக் கொண்டு போகிறோம் என்று சொல்லப்படுகிறதையும் எங்களால் ஏற்க முடியாமல் இருக்கிறது. அதை விட தொடர்புகள் ஊடாகவும் எங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. வெளி தொடர்புகளோ அல்லட்ட உண்மையாகவே எங்கள் அணுகிறவர்கள் ஒரு சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்போடு தொடர்பு கொள்ளாமல் தனிநபர்களாக தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் என்றால் இதுதான் நிர்வாகம். இதற்கு ஊடாகத்தான் பயணிக்க வேண்டும். அதை நாங்கள் வெளிப்படையாகவும் உண்மைத்தன்மையோடும் உறுதியாகவும் இதில் கூறியிருக்கிறோம். சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த காணாமல் போனாக்கள் நீங்கள் ஒரு காணா போய் இருக்கிற உறவுகள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது சம்பந்தமாக அந்த செம்மணி உறவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே கொக்குத்தடுவாய் மனித புதகுழி, மன்ன சதோசா மனித புதகுழி, திருக்கேஸ்வர மனித புதகுழி என்று அதிலே செயற்பட்டு மனித உரிமை சட்டவாளர்கள் செயல்பாட்டாளர்கள் அதை கையில் எடுத்து அதை ஆய்வு செய்து கொண்டு வருகினோம். இன்றைக்கு எத்தனை வருட காலமாக அந்த ஆய்வுகள் நடக்குது. ஆனால் இன்று வரைக்கும் அது கூடான ஒரு நீதி, அது கூடான ஒரு உண்மைத்தன்மை இன்னுமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கு. அது மறைக்கப்பட்டிருக்கா அல்லது மறுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. ஆனால் செம்மணி மனித புதகுழி அகழ்வு செய்யப்பட்டு அது கண்டெடுக்கிற போது அது குறுகிய நாளைக்குள்ளே அதை மறைக்கிறதுக்கு நிதி பற்றாக்குறை என்று அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கணும். நிதி இல்லை என்ற ஒரு சாட்டுப்போக்கோட அந்த குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் செம்மணி வளவிலே வந்து நின்று எங்கள குரல்களுக்கு எங்களுடைய உறவுகளுக்கான குரல்களை நாங்கள் அதில் வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதன் ஊடாக எங்களுக்கு அனுசரணையாக எங்களுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒருமித்து நாங்கள் குரல் கொடுத்திருந்தாங்க. குரல் கொடுத்த வேளையில் தான் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலிருந்து நீதியரசர் கூறியிருக்கிறார், இது உண்மையாகவே கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம், இதை நாங்கள் கண்காணிக்கப்படத்தான் வேணும் என்று. அதை விடுத்து அதோடு சம்பந்தப்பட்டுத்தான் அணையாவிளக்கு போராட்டம் என்றதை சமூக மட்ட அமைப்புகள் பாதிக்கப்பட்ட உறவுகள் எல்லோருமா நாங்கள் ஒன்றிணைந்து அந்த அணையாவிளக்கு போராட்டத்தை நாங்கள் அதில் ஆரம்பித்து நாங்கள் அதை செய்து முடித்திருந்தாங்க. ஆனால் அணையாவிளக்கு போராட்டம் என்றால் உண்மையாகவே அதை அணையக்கூடாது. தொடர்ச்சியாக எங்கே அந்த போராட்டங்களை நாங்கள் செய்ய வேணுமோ அதை வெளி உலகுக்கு அறிவிக்க வேணுமோ. நான் வெள்ளனவும் கூறியிருந்தேன், எல்லாரும் இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்தோட வேலை செய்கிறவர் எல்லாரும் இருந்த இடத்துல எழுதி போட்டு அனுப்பினேன். ஆனால் தெருவில் நின்று நீதி கேட்டு கத்தி குளறி இன்னல்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் முகம் கொடுத்து கொண்டு போராடுற தாய்மார் நாங்கள். ஆனால் எங்களுக்கு வலி சேர்க்க யாருமே வருகினம் இல்லை. உண்மையாகவே அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சமூக மட்ட அமைப்புகளாக இருக்கலாம், மனிதநேயங்களை நேசிக்கின்ற உறவுகளாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய எழுச்சியாக இந்த உண்மையாகவே சர்வதேசமும் ஐநாவும் கவனிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டங்கள் இனிமேல் காலத்திலாவது நடைபெற வேண்டும். அதுக்கான ஆதரவை பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இது ஜடப்பொருள்களுக்காக நாங்கள் வாதாடவில்லை. எங்களோட உயிர்களுக்கு மேலான உறவுகளுக்கு என்ன நடந்தது, இந்த கொடூர யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது, விசாரணைக்கென்று அழைத்து சென்றவர்களுக்கு என்ன நடந்தது, வைத்தியசாலையிலிருந்து காணாமல் போனவர்களுக்கு காணாமல் செய்தவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கான நீதி வேணும், உண்மைத்தன்மை வேணும். நாங்கள் அதுக்காக குரல் கொடுத்து கொண்டு எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு உயிருள்ளவரை தேடுவோம். இன்றைக்கு 350 பேருக்கு மேலே எங்களோடு சேர்ந்து தங்களுடைய உறவுகளை தேடினவர்கள் தவறி இருக்கிறார்கள், மரணித்து விட்டார்கள்.
அவர்களுக்கான நீதியையும் இருக்கின்ற நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேணும். ஆனால் நாங்கள் இன்று இருப்போமோ நாளை இருப்போமோ அது வேறு விடயம். இருக்கும் வரை எங்களுக்கான இந்த நீதிக்கான போராட்டம் அது மட்டுமல்ல, இனிமேலும் இப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது. எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வேணும். எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். உண்மையாகவே நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த நீதிக்கான போராட்டம் தொடரும். இப்போ தோண்டப்பட்டு வருது, அதில் சில ஆதாரங்கள் மீட்கப்பட்டு வருது. அது சம்பந்தமாக பார்வையிடுறதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறீங்களா? நாங்கள் கேட்டிருக்கிறோம், சட்டவாளர்மாரோட கதைச்சிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட தரப்பட்ட ரீதியில் நாங்கள் இருக்கணும் என்று. காரணம், நாங்கள் மன்னர் சதோசா புதகுலி அது தோண்டப்படுற நேரம் நாங்கள் அந்த வழக்குக்கு அங்கே போயிருந்தோம். நாங்கள் 3 வழக்குக்கு போயிருந்தோம். நாங்கள் அதை விட கொக்கு தொடுவான் மனித புதகுலி வழக்குக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஸ்டார்டிலேயே தனஞ்சயின் லோயரோட நாங்கள் அணுகி உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் தனஞ்சய லோயர் தான் எங்களுக்கு முழு ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறார். அதே போல் ஏனைய சட்டவாளர்மார்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற கிளிநொச்சி கோர்ட்ஸில் எங்களுக்கு வழக்கு நடக்கின்ற போது அத்தனை சட்டவாளர்மார்களும் அங்கே எழும்பி நின்று எங்களுக்காக பேசுவாங்க. அதே போல் யாழ்ப்பாணம் அல்ல ஏனைய மாவட்டங்களிலும் எங்களுக்கு நடக்கிற அநீதிகளையும் எங்களுக்கான நீதியையும் பெற்றுத்தர சட்டவாளர்மார்கள் எங்களோடு இருக்க. உங்களோட அமைப்புக்குள்ளே இப்போ சில பிரிவுகள் காணப்படுது. கடந்த காலங்களை பார்க்கும்போது இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் முரண்பாடுகளை தோற்றுவித்து முரண்பாடுகளுக்குள்ளே ஆளாகி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு புலம்பெயர்ல சமூகங்கள் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. புலம்பெயர் சமூகம் என்று நாங்கள் கூற மாட்டோம். எங்களுக்கு அதை தெரியாது. என்னென்று சொன்னால் சில அமைப்புகள் அல்லது சில பிரதிநிதிகள், வெளிநாட்டு தூதுவராளிகள் பிரதிநிதிகள் அப்படி ஏதாவது இருக்கலாம் என்ற எங்களுக்கு ஒரு இது. என்னென்னா எங்களுக்கான உண்மையாகவே எங்களோட நிர்வாகம் எங்களோட கட்டமைப்பு சரியான இறுக்கமாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நாங்கள் 1.5-2 வருஷம் இந்த போராட்டம் எவ்வளவு வீச்சாக எவ்வளவு பேர் எங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்து நல்லொரு இது கட்டுக்கோப்போட நிர்வாக ஒழுங்கோடு நாங்கள் அதை செய்து கொண்டு போனோம் நாங்கள். ஆனால் இப்போ இவ்வளவு பிரிவினைக்கும் இந்த தூரம் எங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் காரணம் எங்களுக்கு உண்மையாகவே முழுமையாக தெரியல. ஆகவே தான் நாங்கள் அப்படியே விட்டு கொண்டு போனால் எங்களுக்கான நீதி தேடல் மலங்கடிக்கப்பட்டிடும். எல்லாரும் சோர்ந்து விடுவார்கள். ஆகையாலே தான் நாங்கள் ஒரு புதிய நிர்வாகத்தை இந்தியிலிருந்து தெரிவு செய்து இந்த நிர்வாகத்தினூடாக பயணிக்கிறதுக்கு திட சங்கப்பம் போன்றோம். உங்களோட பிரிவுக்கு புலம்பெயர் அமைப்புகள் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? புலம்பெயர் அமைப்புகளால், அரச புலனாய்வாளர்களால் அல்லதால் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களால். அரச புலனாய்வாளர் சொல்றது உங்களோட அமைப்புக்குள்ள அரச புலனாய்வாளர் ஊடுருவாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களோட மக்களாக இழந்தலாம். மற்றது எங்களுக்கு உண்மையாகவே இராணுவ புலனாய்வாளர்களுடைய அரச படைகளுடைய அச்சுறுத்தலினால அந்த இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட இல்லை. காரணம், நாங்கள் தெருவுக்கு வந்தபோது எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கான எங்களை உடைத்து எங்களுடைய போராட்டம் தான் இன்றைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கில் எங்களுடைய போராட்டம் தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு உயிர்ப்புள்ள போராட்டமாக இருக்குது. அதை நிற்கதியாக்கி அதை நலிவடைய செய்தால் கேட்கறதுக்கு ஒரு பெரும் இல்லை, அடுத்த கட்டம் வர்றதுக்கு ஒரு பெரும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு நிலையில தான் இந்த போராட்டத்தை நலிவடைய செய்து நாங்கள் தனிநாடு கேட்கையில் தமிழீழம் கேட்கையில் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு என்ன நடந்ததுன்றதை தான் கேட்கிறோம். உண்மையை கண்டறிய வேணும், நீதி நிலைநாட்ட வேணும், நிகழாமை, அதுக்கான பரிகாரம். இந்த 4 பொறிமுறைகளையும் உள்ளடக்கித்தான் 2016ஆம் ஆண்டு அந்த சோனல் டாஸ்போர்ட்டில் நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் நாங்கள். ஆனால் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு வெறும் ஒரு OMB அலுவலகம், காணாமல் போன ஒரு அலுவலகம், இது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பல தடவை கேட்டிருந்த நாங்கள் பல ஆழக்குழுக்களை சந்திச்சிருந்த நாங்கள். இலங்கை அரசு ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு தராதென்ற போதுதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்டு நிற்கிறோம். சர்வதேசத்தின் ஊடான விசாரணை தான் எங்களுக்கான நீதி தர வேண்டும் என்றால் சர்வதேசம் தான் முன் வர வேண்டும். சர்வதேசம் ஏனைய நாடுகளில் யுத்தம் நடந்த நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு நாடுகளை கண்காணிப்பதை விட
இன்றைக்கு யுத்தம் முடிந்து 15-16 வருடங்கள் கடந்தும் ஒரு இன அழிப்பு நடந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளாத கால இழுத்தடிப்பு செய்கிற சர்வதேச திட்டத்தால் நாங்கள் மீண்டும் போய் நிற்கிறோம். வேறு வழி இல்லை. இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு ஒருபோதும் தர மாட்டது. ஆகவேதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை விடுத்து எந்த ஆட்சி, அது அரசாங்கம் உண்டுதான், ஆட்சிகள்லாம் மாறும், காட்சிகள்லாம் மாறும். ஆனால் எங்களுக்கான நீதி வந்து சர்வதேசத்தினுடான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கையளித்த போது நின்ற இராணுவம், அதுக்கு பொறுப்பானவர்கள், அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி அதுக்கான நீதியை பெற்று தர்றதுக்கு இந்த சர்வதேசம் இனியும் காலதாமதம் இழுத்தடிக்காமல் எங்களுக்கு சரியான ஒரு நீதியை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மட்டக்களப்பு மாவட்டம் வல்லிபுரம் அமலநாயகி, அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி, திருவோணமலை மாவட்டம் செபஸ்டியான் தேவி, வவுனியா மாவட்டம் சிவநாதன் ஜெனிட்டா, முல்லைத்தீவு மாவட்டம் வீரமணி ஐயா, சரமானந்தம் வீரமணி ஐயா, யாழ் மாவட்டம் இளங்கோதை, சிவபாதம் இளங்கோதை, கிளிநொச்சி மாவட்டம் கதிராமநாதன் கோகிலவாணி, மன்னார் மாவட்டம் தற்சமயம் இன்றைய தினத்திலே தன்னுடைய உடல்நலக் குறைவாலும் தனக்கு மீண்டும் இதில் இருந்து செயல்பட முடியாது என்ற வகையிலும் அங்கே இருந்தே கடிதங்களை எழுதி இன்றைக்கு இந்த கையளிச்சிருக்கிறார். அதுக்கான நிர்வாகத் தெரிவை நாங்கள் ஒரு குறுகிய நாளைக்குள்ள அவ இமானுவேல் உதயச்சந்திரா தற்சமயம் அவள் கையளிச்சிருக்கின்றார். அவன் உடல்நலம் இப்பவும் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறார் ஆன வகையில் அவள் இந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யும். பொறுப்பு கூறல் விடயத்துக்கு வந்து கயந்திரோமர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நீங்கள் என்ன விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறீங்க அந்த கடிதத்தில் உள்வாங்கிறது? புதிய ஒரு விடயத்தை உள்வாங்கி அனுப்பப்பட இருக்கிறதாக ஊடக சந்திப்பை தெரிவிச்சிருக்கிறார். அவைகள் ஒரு 5 கோரிக்கைகளை எழுதியிருக்கிறார்கள். நாங்களும் வந்து இனி நிர்வாக ரீதியாக அதை பார்த்து கொள்ளுவோம். மற்றது நாங்கள் வந்து ஒருபோதும் உள்ளூர் பொறுமுறைக்கோ உள்ளூர் விசாரணைக்கோ அல்ல உள்ளூர் கலப்பு முறைக்கோ நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசத்தினூடான ஒரு நீதி வேணும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய வழக்குகளை நாங்கள் பாரப்படுத்த வேணும். அதன் ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி வேணும். அதை நாங்கள் எப்போவுமே வலியுறுத்தி நிற்போம். அண்மையில் வந்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். வந்து அந்த உள்ளக விசாரணை, அதாவது அனுரகுமார் அரசாங்கத்திட்ட வந்து அந்த செம்மணி விவகாரத்தில் வந்து நீதியை நிலைநாட்டப்படும் ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக கருத்து தெரிவித்திருந்தார். அதோட கயந்திரகுமார் கூட காட்டமான கருத்தை தெரிவித்திருந்தார். நாங்கள் சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கிற நிலையில் வந்து திருப்பி இலங்கை அரசாங்கத்திட்ட போய் கேட்கறது வந்து எங்களோட முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையை வந்து தமிழரசு கட்சி மனங்கடிக்கிற செயற்பாட்டில் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருக்கார். அதோட உங்களுடைய ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய ஆதங்கம் வந்து உண்மையாகவே இன்றைக்கு ஒன்று கூடி ஒருமித்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஒன்று கூடி இருக்கிறவர்கள் அந்த நேரம் எல்லாருமாக ஒன்று கூடி இருந்திருந்தால் இன்றைக்கு சிங்களவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர்கள் ஒன்று கூடி இருக்கிறது நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் தேசியம் என்று சொல்லுகின்றார்கள், வாயளவிலே பேசுகின்றார்கள். ஆனால் அது நடைமுறையில் எந்த வகையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமோ அதை உண்மையாகவே எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை, நாங்கள் அரசியலுக்குள்ள போராக்களும் இல்லை. ஆனால் அவர்கள் எழுதுகிற கடிதங்கள், அவர்கள் எழுதுகிற அறிக்கைகள் மக்கள் பார்வைக்கு வர வேண்டும். எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் போகிறவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளூராட்சியோ மாநகர சபையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் மேற்கொள்ள மக்களுக்கு அது தெளிவுபடுத்த வேண்டும். அதுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற தரப்பில் மனித புதகுலியோ கொக்கு தொடுவாயோ அல்லது மன்னாரோ எந்த புதகுலியும் ஒரு சில பேருக்கு இப்போ வந்து அந்த புதகுலிகள் எல்லாம் புதையல் மாதிரி. ஆனால் அதை வச்சுக்கொண்டு தங்களுடைய இதுகளை இதண்டு கொண்டு போகலாம். உண்மையாக அது செய்ய அனுப்பல. பாதிக்கப்பட்ட எங்களுக்குத்தான் அது இந்த வலிகளும் வேதனைகளும் தெரியும். நாங்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்குமான்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ அதுக்கான சரியான ஒரு நீதியை பெற வேணும் என்று சொன்னால் சர்வதேசத்தின் கண்காணிப்பு வேணும். இதுவரைக்கும் சர்வதேசத்தின் கண்காணிப்போ அல்லட்டால் அதுக்கான ஒரு பாதுகாப்போ செம்மணியில் இடப்பட்டதாக நாங்கள் இன்னும் அறிய இல்லை.
ஆனால் அந்த இடத்துக்கு நாங்களும் போக வேண்டும் என்று சட்டவாளர்மாரோட கதைச்சிருக்கிறோம். ஆனால் அதை எந்த வகையில் அவர்கள் ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தருவார்களோ தெரியவில்லை. இருந்தும் இப்படியான தகவல்களை பாதிக்கப்பட்டவர் என்ற தரப்பில் அவர்கள் வச்சு பேசித்தான் முடிவெடுக்க வேண்டும். வணக்கம், என்னோட பேர் சுவானந்த நீதி தான். நான் வடக்கு கிழக்கு வெள்ளக்காக்கப்பட்ட சங்கத்தின் தற்போதைய செயலாளர். என்னென்று கேட்டால், நாங்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் பிளவுபட்டு ஏன் இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் ஒருபோதும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தை 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்று வரை நாங்கள் கூட்டு முயற்சியாக 8 மாவட்டத்திலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் தான் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்ச்சியாக இயங்கி வந்தது. ஒரு 2 வருட காலமாக அது ஒரு தனிநபர்கள் பிரச்சனைகளால் அது ஒரு ஆள் தனியை பிரிந்து சென்று அதை மலங்கடிக்கும் நோக்கோடு அந்த பிரிந்து இந்த அமைப்பு எப்பையும் அமைப்பாகத்தான் இருக்கும். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் என்றது ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அதில் இருக்கும் நபர்கள் மாறி செல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில் அந்த அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட லோகோ என்பது எல்லாராலும் கூட்டாக சேர்ந்து ஒரு அமைப்புக்கு செய்யப்பட்ட லோகோ தான். அந்த லோகோவை ஒரு தனிநபர் உரிமை கோர முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த லோகோ இன்றைக்கு நான் இருப்பேன், நாளை இன்னொருவர் இருப்பேன், அப்படி தொடர்ச்சியாக அங்கத்தவர்கள் மாறி செல்வார்கள். எனவே அந்த லோகோ ஒருவரும் உரிமை கூற முடியாது. இந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை ஒன்று சேர்த்ததுதான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம். எனவே இந்த லெட்டர் ஹேட்டுக்கு உரியவர்கள் இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களுக்கு உரியது. எனவே இதை தனிநபர் பாவித்து இதை அவர் தனக்கென்று உரிமை கோரக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் இந்த மண்டபத்திலே புது நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட ரீதியிலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இதை சர்வதேச மட்டத்திலும் இங்கு இருக்கின்ற அமைப்புகளுக்கும் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் இது ஒரு தனிநபர்கள் இதை பாவிக்க கூடாது என்று சொல்லியும் இது ஒட்டுமொத்தமாக இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்துக்கு உரித்துடையது என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம். எனவேதான் நாம் இனி வரும் காலங்களில் எதிர்காலங்களில் இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தோடு சேர்ந்து அனைத்து உறவுகளும் அனைத்து பொதுமக்களும் அனைத்து சிவில் அமைப்புகளும் சேர்ந்து தொடர்ச்சியான கடந்த காலங்களில் நடந்த ஒரு மாபெரும் போராட்டங்களை எப்படி நாம் சர்வதேச நீதிக்காக போராடி வந்தோமோ அதே போன்று தொடர்ச்சியாக அனைவரும் இந்த அமைப்புக்கு உங்களுடைய ஒத்தாசைகளை நல்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.